எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கல்வி இயக்க தலைவர் ஐயா கல் நல்லசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கின்றேன். இந்தியாவுல பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அச்சுறுத்தலோடு தான் தங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இதன் பின்விளைவு எப்படி இருக்க போகுது? போர் கூடாது. அதே நேரத்தில் தீவிரவாதிகள் வேரோடு களையப்பட வேண்டும். தீவிரவாதத்தை வளரவிடக்கூடாது. இளைதாக முள்மரம் கொள்க, களையுணர் கைகொள்ளும் தாழ்த்த விடத்து. ஒரு சீமக்கருவை முளைச்சி 2 இலை விட்டுதுன்னா பறிச்சுட்டா உடனே எளிதாக பறிச்சிடலாம். இவ்வளோ உயரம் வளர விட்டு பிடுங்கணும்னு என்ன நடக்கும்? முள்ளு கையை குத்து. அந்த மாதிரி தீவிரவாதத்தை பாகிஸ்தான் வளர்த்து விட்டு விட்டது. அது இந்தியாவினுடைய கைகளை பதம் பார்க்கின்றது. ஆகவே தீவிரவாதம் வேரோடு அழிக்கப்பட வேண்டும். போர் கூடாது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இந்திய மக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. தீவிரவாதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த தாக்குதல். 9 இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. தீவிரவாதிகள் முகாம்கள் மீது மட்டும்தான். அதுல பாத்தீங்கன்னா 18 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைத்திருக்கின்றார்கள். முப்படையும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. வெற்றிகரமாக இது பாராட்டுதற்குரியது. ஆக குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை அரசுக்கு உண்டு. குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனுடைய கடமை. அந்த கடமையை இந்திய அரசு செய்திருக்கின்றது. இது வரவேற்கத்தக்க ஒன்று. இருந்தாலும் போர் கூடவே கூடாது. அதாவது நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எமது ஊர்கள், அனைத்து மக்களும் எனது உடன்பிறப்புகள். அதுதான் கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, உலகம் முழுவதும் ஒரு குடை கீழ் வரும்னாரு. ஆனா அந்த சூழலை நோக்கி நம்ம போனோம். நீங்க போர்னு வந்துட்டு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? குண்டுகள் வெடிக்கும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். ஏற்கனவே பூமி பந்து சூடாகிட்டு இருக்குது. அந்த துருவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பனிமலைகள்லாம் உருகுது. இன்னும் 40 ஆண்டுகள்ல சென்னை போன்ற கடற்கரை நகரங்கள் கடலில் மூழ்கும் அப்படின்னு வேற சொல்றாங்க. இந்த போர் குண்டு வெடிப்பு அதை வேகப்படுத்தும். ஆக அதாவது இன்னைக்கெல்லாம் போர் ஏற்பட்டால் அது ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும். எப்படின்னா, நீங்கள் நானும் விடக்கூடிய மூச்சு காத்து இங்கேயா இருக்குது, உலகத்தை சுத்தி வருது. அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய கடல் நீர் அங்கேயா இருந்துகிட்டு இருக்குது, உலகத்தை சுத்தி வருது. இங்க அடிபட்டா இங்க நெருக்கட்டுதல்ல. அதே மாதிரி உலகம்ங்கிறது என்னுடைய உடல் மாதிரி. உடல்ல ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டா, உதாரணமா இருதயம் பாதிக்கப்பட்டிருக்குது, சிறுநீர் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த இரு உறுப்புகளை மட்டும் எடுத்து புதைக்கிறது இல்லை, எரிக்கிறது இல்லை. நன்றாக இருக்கக்கூடிய பிற உறுப்புகளையும் சேர்த்துத்தான் எரிக்கின்றோம், புதைக்கின்றோம். அந்த மாதிரி தான் உலகத்தில் எந்த ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்படும். நிச்சயமா உலகத்தை பத்தி நீங்க இவ்வளவு குறிப்புகளை சொல்றீங்க. நம்ம மீண்டும் இந்திய பாகிஸ்தான் வைத்தே பேசுவோம். உங்க காலம் தொட்டு இந்த போர் தாக்குதல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு? இந்தியா என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் பாகிஸ்தானால அனுபவிச்சிருக்கு? இந்தியா பலதரப்பட்ட கஷ்டங்களை பாகிஸ்தானால அனுபவிச்சுட்டு இருக்கு. எப்படின்னா, நம்ம இராணுவத்துக்கு கூடுதலான செலவை ஆண்டுதோறும் செலவிட வேண்டி இருக்கின்றது. ஆக மக்கள் நலத்திட்டங்களை புறக்கணித்து விட்டு இராணுவத்துக்கு கூடுதலான செலவை ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்திய நாட்டுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. இந்தியாவோடு பாகிஸ்தான் மோதி இருக்கின்றது. இது முதல் முறை அல்ல. எந்த ஒரு தடவையும் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. புதிய வரலாறு படைக்கவும் முடியாது. பாகிஸ்தானை பொறுத்த அளவில் இப்போது பெரும் அளவில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கின்றது. படைபலம் குறைந்திருக்கின்றது. சொல்லுகின்றார்கள், உக்ரைன் போருக்கு தன்னுடைய ஆயுதத்தை எல்லாம் கொடுத்து விட்டார்கள் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக. ஆகவே போர் என்று வந்தால் 24 மணி நேரம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கூட அவர்களிடம் ஆயுதங்கள் இல்லை. உக்ரைனுக்கு உதவுனது பாகிஸ்தான். ஏன்னா இங்க பொருளாதார நெருக்கடி. ஆக அங்க தன்னுடைய இராணுவ தளவாடங்களை எல்லாம் கொடுத்து தான், அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு தான் அந்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கு.
அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்குது. வறுமையில இருக்கக்கூடிய ஒரு நாடு தீவிரவாதத்தை நோக்கி போறதுக்கான மிக முக்கிய காரணமா எதை நீங்க பாக்குறீங்க? ஆட்சியாளர் கைவிட்டு போயிடுச்சு நாடு. ஆக தீவிரவாதிகள் ஆளுமையோடு இருக்காங்க அந்த நாட்டில். தீவிரவாதம் இன்று தலைதூக்கி இருக்கின்றது. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே பேராபத்து. குறிப்பா இந்திய ராணுவத்தை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். எத்தனை முறை பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாலும் மீண்டும் எதிர் தாக்குதல் நடத்தி அவர்களை விட நாம் மேலானவர்கள் என்பதை தொடர்ந்து காட்டி வருகிறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது நம்முடைய நாட்டை பொறுத்தளவுல இது ஒரு வலுவான நாடு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆக தன்னிறைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆக இது வல்லரசு நாட்டுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, வளர்ந்து வரும் நாடு. ஆக இந்த நாட்டு மேல அவங்க மோதுறதுங்கிறது ஒரு முடியாத காரியம். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு போர்னு வந்தால் அதான் வள்ளுவர் பதிவு பண்றாரு. வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். வினை என்ன வினை? போர். போருங்கிறது வந்தால் தன் வலி, தன்னுடைய வலிமை என்ன? இந்தியாவினுடைய வலிமை என்ன? முப்படைகளுடைய வலிமை என்ன? மக்களுடைய ஆதரவு என்ன? மாற்றான் வலி, பாகிஸ்தானுடைய வலிமை என்ன? அந்த அரசுக்கு அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பார்கள்? வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும். போர்னு ஒரு வந்துட்டா இந்தியா பக்கம் 195 நாடுகள்ல எத்தனை நாடுகள் நிற்கும்? பாகிஸ்தான் பக்கம் எத்தனை நாடுகள் நிற்கும்? இதையெல்லாம் எடை போட்டு விடை கண்டுதான் களம் இறங்க வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வல்லரசு நாடுகள் அனைத்தும் சைனா உட்பட இந்தியா பக்கம் தான் நிற்கும் என்பது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கணிப்பு மிக சரியாகத்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். குறிப்பா இந்தியாவில் காஷ்மீர் பகுதி பயங்கரவாதத்துக்கும் அச்சுறுத்தலுக்கும் உள்ளாகக்கூடிய பகுதி தான். அந்த பகுதி எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? காஷ்மீர் பார்த்தீங்கன்னா அது அந்த ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது 1947லயே மீட்டெடுத்திருக்கணும். மீட்டெடுக்காமல் விட்டதனுடைய விளைவு தான் இத்தனைக்கு காரணம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவோடு தான் இருக்கிறதுக்கு விரும்புறாங்க. இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தினா கிட்டத்தட்ட 90% மக்கள் இந்தியாவோடு இருக்கத்தான் விரும்புவாங்க. ஆனா தீவிரவாதம் தலைதூக்கி இருக்கிறதுனால தீவிரவாதிகளுக்கு பயந்து அடங்கி ஒடுங்கி போய் அவங்க இருக்காங்க. வெந்து நொந்து நூலா போயிருக்காங்க. இதுதான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. மக்கள் அந்த அரசை ஆதரிக்கவில்லை. அங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா அப்பப்போ தீவிரவாத தலைதூக்கிறது மட்டுமல்ல, இராணுவாட்சி மலருங்க. இராணுவாட்சி வரும். அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அடக்குமுறைக்கு வித்திடக்கூடிய ஒரு ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சி அங்க அப்பப்ப நிகழறத இயற்கையா ஒன்று என்று ஆகிவிட்டது. இந்த தாக்குதலுக்கு பிறகா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும்னு எல்லாரும் போர்க்கொடி தூக்குறத நம்ம பார்த்தோம். இதற்கும் உள்துறை அமைச்சருக்கும் என்ன விதமான இணக்கம் இருக்கு? முழு பொறுப்பும் அவர் தான் ஏற்க வேண்டுமா? உள்துறை அமைச்சருக்கு பதவி விலகிறதுக்கு இந்த போருக்கு என்ன சம்பந்தம்? கிடையாது. நீங்க அதுதான், ஒரு தீவிரவாதிகள் தாக்கி இருக்கின்றார்கள், 26 அப்பாவி மக்கள் இறந்திருக்கின்றார்கள். இதற்கு அரசாங்கம் பொறுப்பு. அது யாரு மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. இருந்தாலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதத்தில் இன்னைக்கு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதுல வெற்றிகரமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல 18 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். ஆக இந்திய தரப்புல ஒரு 3 பேர் இறந்திருக்காங்க. அது இராணுவ வீரர்கள் அல்ல, பொதுமக்கள். அது இழப்பு தான். நிச்சயமா ஐயா, பகல்காம் தாக்குதல்ல இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை உங்களுக்கு முன்வைத்தேன். அது எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி. நன்றி.